ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். சிற்பம் போல வாழ்ந்தே என்னை செதுக்க வந்தா மீண்டும் பாறையாவே நியாயமா காதல் பெண்ணே நீ வேறு நான் வேறு நாம் வேறும் பூமாவோம் நீ என்னை வளைக்காதே நான் கேள்விக்குறியாகி போவேனே. என்னடா நடக்குது இங்க? நான் ஒருத்தர் இருக்கேன்டா. என்னடா இது? நல்லா இருக்குடா, இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு அமைய மாட்டேங்குதே. ஜாலியா மடியில உட்காந்துருக்கானே, இது புதுசா இருக்கு. எனக்கு இப்படி உனக்கு கிடைச்சா நல்லா தான் இருக்கும். எனக்கு ஏத்த இழுவுண்ட மாதிரி எனக்கு ஏத்த கழுவுண்ட கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன் அட்மின எனக்கு எப்ப இந்த மாதிரி செட் பண்ணி விடுவீங்க? என்ன வினோ, ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு. இல்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி விட்டீங்கன்னா நானும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்ல. அதுக்கு என்ன வினோ, சிறப்பா பண்ணிடுவோம். அப்படியா? ஆமா வினோ. ஆனா ஆனா எனக்கு இப்ப கூட ஓகே தான். உங்களுக்கு ஓகே தான் வினோ, பட் உங்களுக்கு தான் ஜோடி இல்லையே. என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா. இந்த அட்மின இப்படி சொல்லி என் தலையில பாறாங்களை தூக்கி போட்டுட்டிய. ஐயோ வினோ, அது நான் இல்ல, உங்க இமேஜினேஷன். ஆமா, ரொம்ப முக்கியம். அப்போ நான் சம்சாரி ஆக மாட்டேனா? சன்னிசை தான் போகணும். இப்படி சொல்லி என் பெஞ்சு நெஞ்சு நொறுக்கிட்டீங்களே, அப்போ என்ன ஒப்புக்கு செப் பண்ணி தான் வச்சுக்கிறீங்களோ? என்ன வினோ பொசுக்கன் இப்படி சொல்லிட்டீங்களே? கதையில நீங்க தான் ஒரு முக்கிய புள்ளியே, நீங்க இல்லனா கதையே இல்ல. ஓ அப்படியா? என்ன வச்சு நல்லா பண்றீங்க அட்மின். என்ன யாருக்குன்னா கோத்து விடுங்க. அதுக்கு என்ன வினோ, சிறப்பா கோத்து விட்டுருவோம். நீங்களே கேட்டப்போ உங்களுக்காக செய்யாம இருப்பனா என்ன? சொல்ற டோனே சரியில்லையே. இந்த அட்மின் வேற எங்கன்னா கோத்து விட்டு எனக்கு சிறுபடி வாங்கி கொடுத்துட்டு போற. அப்போ லாஸ்ட் வரைக்கும் நான் சிங்கிள் கட்டியா தான் இருக்கணுமா? எங்க அட்மின் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சந்தன கட்ட மாதிரி இல்லைனாலும் ஒரு சாக்கு முட்டை அட்லீஸ்ட். கழுத தொடப்பட்டியா இருந்தாலும் ஓகே அட்மின். ஏய் எவன்டா அது? எனக்கு நான் மட்டும் வாயை வாடகைக்கு எடுத்துட்டு வருவீங்களோ? என்ன வினோ இப்படி இறங்கிட்டீங்க? நீங்க இருக்கிற அழகுக்கு போதுமா, நிறுத்திடலாம். போன வீடியோல என்ன வச்சு செஞ்சிட்டீங்க, வேண்டாம். எல்லாருக்கும் செட் பண்ணி வர்றீங்களா? அப்படியே என்னை சைடுல கவனிச்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அட்மின். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. அப்போ என்ன வச்சு ஃபன் பண்றீங்க அதானே? ஐயோ வினோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? வினோனா கெத்து. ஆமா, கெத்து வெத்து பத்துன்னு. வினோனா டாக்டர் நினைச்சீங்களோ? அப்போ நான் டாக்டர் இல்லையா? ஐயோ வினோ, உங்களுக்காக ஒரு பஞ்ச். வினோனா கெத்து, உங்களுக்கு ஒரு பஞ்ச். இது அந்த அளவுக்கு சூட் ஆகலையே. சூட் ஆகலனா என்ன வினோ, நம்ம சூடுபடுத்திக்குவோம். வினோனா ஊசி போற டாக்டர் நினைச்சீங்களோ? வினோனா மூச்சு எடுக்கிற டாக்டர். எப்படி வினோ? அப்போ நான் மூச்சு எடுக்கிற டாக்டர். ஆமா வினோ. வினோனா தமாசுன டாக்டர் இல்ல, டெரரான டாக்டர். எப்படி எப்படி வினோ, இப்ப சூட் ஆகுதா? தம்மா அட்மின் எதுனா சொல்லிட்டு போற. போமா வேலையை பார்த்துட்டு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கொஞ்ச நேரத்துல தலை சுத்த வச்சுட்டாலே. நான் ஒரு பொண்ணு தான் கேட்டேன், அதுக்கு என்ன குலகாரஞ்சு கொண்டு போயிட்டாலே. டே வினோ, நீ லாஸ்ட் வரைக்கும் சிங்கிள் கட்டதாண்டா. உனக்கு ஏத்த இல்ல வேண்டாம். அதுக்காக சரிப்பட்டு வர மாட்டேன் வினோ. மரியாதை போகும்டா, மரியாதை போவோம். என்ன யார் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? உட்கார கிடைக்கிறான். ஏண்டா ஏண்டா விளையாடுறீங்க? தொலைச்சுடுவோம்டா. டேய் இன்னும் ட்ரீம்ல இருந்து வரல. சம்பந்தமே இல்லாம 1 மணி நேரம் நீ மடியில உட்காந்துட்டு இருக்கடா. இந்தமா பொண்ணே 2 நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பண்றா பாத்தீங்களா? அப்படி என்னதான் தெரியுது? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ஒருவேளை யாருன்னா இவங்களை கட்டி வச்சிருக்காங்களோ?
இந்தம்மா பொண்ணே, நீங்க தானே அன்னைக்கு பஸ்ல வந்தீங்க? ஏமா இவ்வளவு பஸ்ல வரக்கூடாதோ? ஹலோ, உங்ககிட்ட தான் கேக்குறேன். காது கேக்குதா? ம். நீங்க தானே அது? சொல்லுங்க. ம்ஹும். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பேச வராதா? ஆமாங்க. ஓ சாரி. என்ன ஆமாங்களா? யாருக்கு? இவனுக்கா பேச வராது? விட்டா பட்டிமன்றமே நடத்துவான். எதுக்கு போய் சொன்னீங்க? என்ன இந்த பொண்ணு அவனை குழந்தை மாதிரி மடியில உட்கார வச்சுட்டு கேள்வி கேக்குது? நான் என்ன போய் சொன்னேன்? உங்களுக்கு பேச வராதுன்னு சொன்னீங்கல்ல? பேச வராதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? சொன்னீங்க. நான் பஸ்ல வரலன்னு சொன்னேன். அடி, நீ எங்க உட்காந்துக்கணும்னு தெரியுதா? தெரியுதே, சேர்ல. என்ன சேரா? ஏய், கொஞ்சம் கண்ணை திறந்து பாருடா. ஐயோ சாரிங்க, இவ்வளவு நேரம் உங்க மேல இருந்தா. நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, பயப்பட இவ்வளவு நேரம் தூங்கிட்டான், இப்பதான் இறந்துருக்குதான், அதான். என்ன எங்க தள்ளுற? ஐயோ சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஐயோ, என்ன இப்படி வந்துட்டாங்க? நீ எருமை, மூச்சு விட முடியறாடா, கொஞ்சம் எழுந்திருக்கிறியா? எங்கடா இருக்க? குரல் மட்டும் வருது, ஆளை காணோம். பிளைட்ல பறந்துட்டு இருக்க. கீழே பாரு எருமை. வினோ, நீ என்ன பண்றங்க? களி கிண்டிட்டு இருக்க. எழுந்துச்சு தொலை பண்ணி. கையை கொடுங்க. இல்ல வேண்டாம். பரவாயில்ல கொடுங்க, நான் தூக்கி விடுறேன். இல்ல வேண்டாம். பயப்படாதீங்க, கீழே விட மாட்டேன், கொடுங்க. இல்ல நாங்களே பாத்துக்கிறோம். கைய குடி எருமை. இல்லடா வேண்டாம். உன் கையை நான் கடிச்சா தின்னுடுவாங்க, கொடுத்து தொலைடா. டேய், என் உசுறு கொஞ்சம் கொஞ்சமா போகுதுடா. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தனா அப்புறம் எனக்கு போஸ்டர் அடிக்கிற மாதிரி இருக்கும். கைய குடுடா. அதான் நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன்டா. எதுக்கு எனக்கு போஸ்டர் ஓட்டவா? ரொம்ப பண்ணாதீங்க. என்ன பாவம், கீழே விழுந்துட்டீங்க, தூக்கி விடலாம்னு பார்த்தா ரொம்ப தான் பண்றீங்க. ஹலோ, உங்களை யாருங்க தூக்கி விட சொல்லல, விழுந்து எங்களுக்கு எழுந்திருக்கு தெரியும். போன பகுதி பாவம் பார்த்து கை கொடுத்தா ரொம்ப தான் பண்றான். இப்போ கையை நப்பியா எடுத்துட்டு போயிடணும்னா என்ன? அடி, நீ இழந்ததுக்குள்ள என் மூச்சு நின்றுடும் போலடா. இந்தம்மா பேஷண்ட், எனக்கு கை கொடுமா. போய் லூசு டாக்டரே, அதெல்லாம் கொடுக்க முடியாது. நல்ல மரியாதை. இவ்வளவு நல்ல மரியாதை கொடுத்து பேசுறியம்மா? எந்த ஊரு? ஊருக்கு என்ன பேரை வைக்கிற? பேரை வச்சா சொல்றேன். ரொம்ப நன்றிமா. உன்கிட்ட கேட்ட பாரு, என் புத்தி செருப்பாலே அடிச்சுக்கணும். அடி, இப்ப என்னடா பிளான்ல இருக்க? அடி, முடியலடா, மூச்சு முட்டுது. செத்து போன ஆயாலாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுதுடா. எழுந்துடா. கொடுங்க, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். எதுக்கு கை கொடுக்க இப்படி யோசிக்கிறீங்க? நான் என்ன உங்களை இழுத்து ஓட போறேன்? ஓ, அது வேறயா? ஹலோ, கை. ஆமா கை. ஏன் கை? ஆமா, உங்க கைதான். அடே, எத்தனை கை? அதுல ஒரு கை என்கிட்ட கொடுங்கடா. அடே, காது கேக்குதா இல்லையா? ஹலோ, என் கையை விடுங்க. ஓ சாரி, தேங்க்யூ. டே, நீங்க கை கைன்னு விளையாடுறா போதும்டா. இங்க பாருடா. டே, இன்னும் கூட களி கிண்டிட்டு இருக்கா? சூப் வச்சிட்டு இருக்க. வெறுப்பே தமிழ் என்ன தூக்குடா. ஓ டாக்டர் நீங்க? ஓ டாக்டர் இல்லாமா, MBBS டாக்டர். ஏங்க டாக்டர், உங்க பேர் என்ன? எனக்கு நல்லா தெரியும், நீங்க தான் அது. இல்ல நீங்க தான். அன்னைக்கு நீங்க தான் என்ன பிடிச்சீங்க. நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல. என்ன நடக்குது? இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம மாஸ்க் போட்டிருக்கான்? அன்னைக்கு அப்படிதான் போட்டிருந்தான். ஏற்கனவே இந்த பொண்ணு தெரியுமோ? ஆமா, எதுக்கு மாஸ்க் போட்டிருக்கீங்க? வாய் போல சொத்த பல்லு, அதான். யோ டுபாக்கோ டாக்டரே, உங்ககிட்ட கேட்கல. எனக்கு தேவைதாம்மா, தேவைதான். இந்த வாய்ஸ் உங்ககிட்ட முன்னாடி பேசியிருக்கனா? ஐயோ, வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டலா?
அசோக் என்னடா பண்ற? இன்னும் 2 நாளே உனக்கு கல்யாணம். அவ உனக்கு சொந்தமானவ இல்ல. டேய் பார்த்து அனுப்பு, நான் கிளம்புறேன். ஐயோ நானா? திரும்ப முதல்ல இருந்தா? ஐயோ டாக்டர் நீங்க போகாதீங்க, இவர் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. சரிதான், யாருக்குமா உனக்கா? உன்னை பார்த்து தான் நான் பயந்துட்டு இருக்கேன். டாக்டர் உங்க பேர் என்ன? உங்க முகத்தை பார்க்கலாமா? இங்க பாருங்க, நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதை பாருங்க. அதான் நானும் கேக்குறேன், உங்க முகத்தை ஒரு டைம் காட்டுங்க, நானும் பாக்குறேன். உங்களுக்கு ஒரு டைம் சொன்ன புரியாதா? சொல்லுடா. இப்போ நீ என்ன கிட்ட இப்படி கோவப்பட்டுட்டு போறாரு? இவ்வளவு நேரம் நான் அவர் வச்சிருந்தேன். என்னமா சொல்ற? அவனை நீ வச்சிருந்தியா? யோ பைத்தியம் பிடிச்ச டாக்டர், என்ன நீ தாமா சொன்ன அவனை வச்சிருந்தானே. யோ லூசு பிடிச்ச டாக்டர், இவ்வளவு நேரம் அவர் என் மடியில வச்சிருந்தல்ல, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம கிளம்பிட்டாரு. அததான் சொன்னேன். அவன் என்ன குழந்தையாமா மடியில தூக்கி வச்சிருக்கான்னு சொல்ற? யோ நீ ரொம்ப பேசுற, உன் மண்டி பேத்துடுவ. நம்ம எதுவும் தப்பா கேட்கலையே, அவர் எதுக்கு இப்படி கோவப்பட்டு போறாரு? அவர் எதுக்கு தேவையில்லாம கோவப்படணும்? ஒருவேளை இவருதான் அவரா? யோ டாக்டர். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நான் மெடிசன் எழுதி தரேன். இதெல்லாம் வேண்டாம், நான் வேற நாள படிச்ச டாக்டரா பாத்துக்கிறேன். அப்போ நான் என்ன படிக்காம டாக்டரானா? அப்படி இருக்கலாம், யாருக்கு தெரியும். எது? யோ டுபாக்கு டாக்டர், உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. எதுக்கு இவ்வளவு அருமா பேரு கேக்குறா? ஒருவேளை பேர் கேட்டு இவங்க ஒரு டுபாக்கோ டாக்டர், யாரும் இவங்கிட்ட ட்ரீட்மெண்ட் போகாதீங்கன்னு சொல்லி போஸ்ட் வச்சு ஒட்ட போறாளோ? யோ டாக்டர், பேர் தான் கேட்டேன், எதுக்கு யோசிக்கிறாரு? ஒருவேளை பேரே மறந்து போச்சோ? ஐயோ, இப்படி இருந்தா எப்படி ஆகுறது? பேஷண்ட் கதி அதோ கதிதான். எதுக்கு கேக்குறீங்க? உங்க பேர்ல 5 ஏக்கரா நிலம் எழுதி வைக்கலான்னு. தீமுறு பிடிச்சவ. பினோ, உன் உண்மையான பேர் மட்டும் சொல்லிடாத. இவ விவகாரமான ஆளு, இதெல்லாம் கோத்து விட்டு போனாலும் போயிடுவா. சும்மா சொல்லுங்க. என் பேரு ரித்திக் ரோஷன். என்ன ரித்திக் ரோஷனா? ஆமா. உங்க மூஞ்சிக்கும் பேருக்கும் சம்பந்தமே இல்லையே. உங்க பேச்சுக்கும் உங்க மூஞ்சுக்கும் தான் சம்பந்தம் இல்ல. நான் எதனா சொன்னேனா? எது? எனக்கு பேர் வைக்கிறப்ப நான் குப்பை வச்சு படுத்திருந்தேனா, என் மூஞ்சி பக்கமே பேர் வச்சுட்டாங்க. பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் என் மூஞ்சி பார்த்தாங்க. போதுமா? ஆமா, எதுக்கு இவ்வளவு டீடைல்? டீடைல் கேட்டு உங்களுக்கு என்ன பொண்ணை பார்க்க போறேன்? போய் வேலையை பார்த்துட்டு. இவர் பார்த்தது ஏன் அவரா தான் இருக்கணும் எனக்கு தோணுது. இத்தனை நாள் ஆகிடுச்சு, ஒரு ஃபோன் பண்ணல. அவர் எங்க தான் இருக்காரு? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னும் 2 நாள்ல எனக்கு கல்யாணம். எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாம இருந்தாலும் என் காதல நான் வாங்கிட்டு சொல்லியிருக்க மாட்டேன். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாங்கிட்டு சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கூட இல்லை. இனிமேல் சொல்ல போவதும் இல்லை. சில்லுன்னு காத்து, பொண்ணை பொறுத்தளவுக்கு நான் ஒரு மோசமானவன். என் காதல் என்னோடய போகட்டும். நீங்க எப்ப வருவீங்க? உங்களை நான் பார்க்கணும். அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். என்ன அறியாமலே நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கனவுகளில் வாழ்ந்து விட்டே இறுதி வரை, கண்களிலே தூவி விட்டாய் மணி துகளை. இந்த சோகம் இங்கு சுகமானது, அதை வரமாக நீ தந்தது. நீ மறந்தாலுமே உன் காதல் மட்டும் என் துணையாக வருகின்றது. ஆராத காயங்கள். நிபிதா, என்ன நேம் எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? சாரி, உங்க ஐடியில பார்த்தேன். இப்போ ஃபீவர் குறைஞ்சிருக்கு. இந்தாங்க பேக், மொபைல் பேக் உள்ள இருக்கு. நைட்டு பேக் அங்கேயே விட்டுட்டு போயிட்டீங்க. அப்புறம் எப்படி வீட்டுக்கு போனீங்க? நான் வந்து பார்த்தப்போ நீங்க ஆளை காணோம். பேக் மட்டும்தான் அங்க இருந்தது. எதுக்கு மொத்தங்க அழுதுட்டு இருக்கீங்க? நைட்டு ஃபுல்லாக அழுதுறது தான் ஃபீவரே வந்திருக்கு. நான் மார்னிங்கே வந்து பேக் கொடுக்கலான்னு தான் இருந்தேன். ஒரு ஆப்ரேஷன் இருந்தது தங்கச்சி, அதான் வர முடியல. அழாதீங்க, அழாதீங்க நிபிதா. இனிமேல் அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டேன். நீங்க பயப்படாதீங்க. தேங்க்யூ சார். நீங்க மட்டும்
அப்ப வராம இருந்திருந்தா எதுனா நடந்திருந்தா எல்லாரும் என்னதான் தப்பு தப்பு பேசிருப்பாங்க. இவளுக்கு அந்த நேரத்துல அங்க என்ன வேலை? இவ இப்படி போனா அப்படிதான் தப்பா நடக்கும். என் கேரக்டர் அசிங்கப்படுத்திருப்பாங்க. இங்க பாருமா தங்கச்சி, பொண்ணுங்களும் எப்பயும் தைரியமா இருக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது. இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. ஆனா பாக்குறவங்க எல்லாம் என்னதான் தப்பா பேசுவாங்க. நிபிதா, அவன் அதை சொல்லுவானோன்னு இவன் இதை சொல்லுவானோன்னு மத்தவங்களுக்காக எத்தனை நாள் இப்படி பயந்து வாழணும்? எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. நீங்க உங்களுக்காக தான் வாழணும். அவன் அதை சொல்லுவான் இவன் இதை சொல்லுவானு பயந்து பயந்து வாழணும்னு இல்ல. இது உங்க வாழ்க்கை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும். மத்தவங்களுக்காக பயந்து வாழணும்னு இல்ல. இங்க பாருமா தங்கச்சி, அதே நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்காத. அது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. அதே போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. யாருக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. அதே நினைச்சு அழுவத்தால ஒன்னும் ஆக போறது இல்ல. நானும் உங்களுக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான். உங்களுக்கு எதனா என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வரலாம். என் நேம் டாக்டர் அசோக் குமார். தேங்க்யூ சார். நிபிதா, நீங்க வீட்டுக்கு போகலாம். ஹெல்த் பாத்துக்கோங்க. ஃபீவர் தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருந்தா மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஓகே சார். நிபிதா, நீங்க என்ன அண்ணனே சொல்லுங்க. ஓகேமா தங்கச்சி, அழாதீங்க. உடம்பு பாத்துக்கோங்க. இந்தாங்க பேக். நிபிதா, இப்போ ஓகேவா? நிபிதா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ ஓகேவா? இப்ப பரவாயில்ல. வீட்டுக்கு போலாமா? போலாம். கேரா இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. நடந்து வருவீங்களா? நீங்க வேணா தூக்கிட்டு போங்களா? என்ன? யாரு? உங்க அப்பா. திரும்பி பாரு. இமையா, ரொம்ப நேரமா ஒரு கேரக்டர் நம்ம கூடவே இருந்தது. எங்கட ஆளை காணாமேன்னு நினைச்சேன். ஓ அப்படியா? என்ன பண்றீங்க? அது வந்து இமையா, நல்லா விசாரிச்சுட்டு இருக்கேன். ஓஹோ, எப்படி? பல வருஷம் கழிச்சு இப்பதான் மீட் பண்ணிருக்கீங்க. அதான் நல்லா விசாரிச்சுட்டு இருக்கீங்க. இமையா, நீ எங்கதான் இருக்கியா? வருண் சார் ஹாஸ்பிடல் வாங்கலான்னு வந்தாரா? நீ எதுக்கு வந்திருக்க? அதுவா நிபிதா, வேலைக்கு வாங்கின ஹாஸ்பிடல் சீனியரால தனியா தூக்கிட்டு போக முடியாதுல்ல, அதான் நானும் கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன். நிபி, நீ ஒரு கை போடா, எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு போலாம். ஆமா சீனியர், எங்க வைப்பீங்க ஹாஸ்பிடல்ல? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஆமா இமையா, ஒட்டியாச்சா? என்னது? இடுப்பு உடஞ்சிச்சுன்னு சொன்னல, அதான் கேட்டேன். நல்லா ஒட்டியாச்சுல்ல? பேச்சருக்கு பண்ற மாதிரி இருக்காதுல்ல? யோ சீனியரே, என்ன ஒரே லவ் குஷியோ? ஆமா இமையா, தெரியுதா? இமையா, எனக்குள்ள ஒரு மனசு, அந்த மனசுக்குள்ள ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்குள்ள ஒரு மனசு, அந்த மனசுக்குள்ள நானு. மண்ணாங்கட்டி, இதெல்லாம் தேரவே தேராது. உன் ஃபீலிங்ல பூச்சி மருந்து அடிக்க. யோ பல்ல கட்டாதியா, அப்புறம் வாயில பல்லு இருக்கத பாத்துக்கோ. ஒருத்தவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தோமே, அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்காம இங்க வந்து நூறு விட்டுட்டு இருக்க. உன்னை நம்பி வந்தேன் பாரு, அந்த டாக்டர் ஒண்ணு மாதிரி கிறுக்கா இருப்பான் போல. ஆமா இமையா, உன்கிட்ட பேசணும்னா ஒன்ன மாதிரி தானே மாறி பேசணும். பாவம் அந்த டாக்டர் என்ன ஆனாரோ. என்ன டாக்டர் பாவமா? அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க நிலைமை தான் பாவம். இமையா, அவரு போட்டு படம் படிச்சுட்டு போலையே. அவர் ஏன் தான் டாக்டருக்கு படிச்சுன்னு ஃபீல் பண்ணிருப்பாரு. ஆமா, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது? எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. அவர் படிச்சுதான் டாக்டர் ஆனாரா இல்ல? சீனியர், அந்த டாக்டர் உங்கள மாதிரி ஒரு அரவேக்காடு, ஒரு நேம் கிடத்துக்கு 1 மணி நேரமா யோசிக்கிறாரு. இப்படி பாத்தீங்கன்னா உங்கள மாதிரி இருக்காருல்ல? கிமியா, ஏன் இப்படி சொல்ற? அவர் நல்ல டாக்டர் தான், நல்லதா பாக்குறாரு. இப்ப கூட எப்படி இருக்குன்னு வந்து கேட்டாரு. நல்லதா ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. அப்படியே அப்படி சொல்ற? நிபிதா, அவ அப்படித்தான் லூஸ் மாதிரி எதனா வளரிக்கிட்டு இருப்பா. வாங்க போகலாம். என்ன லூசா? யோ சீனியரே, என்ன பத்தி எப்படி தெரியுதே? நிபிதா வாங்க. கிமியா வா. இல்லைங்க, அவ ஃபெவிகால் போட்டு இடுப்பு நல்லா ஒட்ட வச்சுட்டு நாளைக்கு தான் வருவா. வாங்க போகலாம். இமையா, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோமா, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.